ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவரைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் நாட்டு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நாட்டு அவரைக்காய் உருட்டு அவரைக்காயாக இருக்கும், விவசாய அவரைக்காய் பட்டை அவரைக்காயாக இருக்கும். நான் நாட்டு அவரைக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன துண்டு தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி. தக்காளி ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்திக்கலாம். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சேர்த்திக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்னலாம் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொரகரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நான் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்திக்கிட்டேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதை 3ஐயும் போட்டு லைட்டாக நான் திரும்பியும் வதக்கிக்கிட்டேன். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்ச அந்த தக்காளியை நான் போட்டுக்கிட்டேன். போட்டு அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து 2 வதக்கிக்கோங்க. அப்படின்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அவரைக்காவை போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அவரைக்காவையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணணுன்னா, நல்ல எண்ணெயில் வதக்கணும். அவரைக்கான்னு இல்லை, நீங்கள் எந்த காய்கறியை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதங்குறதுக்கு விடணும் பார்த்துக்கோங்க, டைம் கொடுக்கணும். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போவுமே உப்பு போட்டால் தான் அவரைக்காயில் உப்பு ஓரளவு பிடிக்கும். ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ரொம்ப உப்பு போட்டாலும் அவரைக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு வதக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அது மூழ்கிற அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மற்ற ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தண்ணி ஊற்றணும். இப்போ அவரைக்காயிலேருந்து தண்ணி விடாது, அதனால் அது முழுகிற அளவு ஊற்றிக்கணும். இதே நீங்கள் போயிருக்காங்க சுரைக்காய் அப்படி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு அரைவாசி ஊற்றினா போதும், ஏன்னா அதுலேருந்து தண்ணி நம்மளுக்கு வெளிவிடும். அதனால் இப்போ பாருங்கள், அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே நான் கொரகரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தேங்காய், அதை எடுத்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஒரு பொருள் நான் சேர்ப்பேன், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, சாம்பார் தூள் தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா தேங்காய் கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் தூள் போட்டு இறக்குவேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.